தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை. அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடருமா என்று தெரியாது. அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன, சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா? அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா? அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லுவாரா? தெரியாது. ஆக எதிர்க்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி தான் மீண்டும் மக்கள் செல்வாக்கோடு ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரிதும் நம்புகிறேன். எடப்பாடி என்ன சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாங்க, இந்த பிஜேபி கூட்டணியில் வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு வந்து இடம் சொல்றாங்க. எந்த அமைச்சர்கள் சொல்றாங்க? முன்னாள் அமைச்சருடைய பேச்சு ஓடி இருக்கு. இல்ல அது நீங்க அந்த பேட்டியெல்லாம் சரியா பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க நான் நேரத்தே சொன்ன சென்னையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அவருக்கு சரியான, ஏன்னா என்டிஏ கூட்டணியின் சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர், பாஜகவுடைய தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. கொள்கை எதிரியான பிஜேபியுடன் கூட்டணியில்னு சொல்லிட்டு தாவேக அறிவிச்சிருக்கு. தாவேகால அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்காவுடன் தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்லை யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. இல்ல இப்ப அதாவது கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். வணக்கம், இது கேள்விக்களம். எதிர்க்கட்சிகளால் கூட்டணியை இறுதி செய்ய முடியவில்லை. திமுக கூட்டணிதான் முழு வடிவம் பெற்ற கூட்டணியாக தமிழ்நாட்டில் தற்போதைய நிலைக்கு இந்த நிலையில இருக்கு என்று விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் கூறவில்லையே. விஜய் அதிகாரப்பூர்வமாக சொன்னால்தான் தாவேகாவினுடைய நிலைப்பாடாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று விஜய்க்கான கதவுகளை இன்னும் பாஜக திறந்து வைத்திருப்பதாக தமிழிசை அவர்களுடைய அந்த வார்த்தைகளின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை என்டிஏ தலைமைதான் முடிவு செய்யும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு புறம் சொல்ல, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்று இபிஎஸ் முன்னரே கூறியிருந்த நிலையில் கூட்டணியை இறுதி செய்யவே திணறுகிறதா அதிமுக பாஜக என்ற தலைப்பில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் எழுத்தாளர் வே மதிமாறன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து எம்எல்ஏ எழிலரசன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதே போல பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற ஜி.கே. நாகராஜ் அவர்களையும், அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாரு. முதல்ல மதிமாறன் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கட்டமைக்கப்படாத, முழு வடிவம் பெறாத ஒரு கூட்டணியாகத்தான் பாஜகவினுடைய கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு. இதுல எந்தெந்த கட்சிகள், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக தேர்தலை சந்திப்போன்னு இப்போதைக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது இன்னும் எவ்வளவு தூரம் எப்படி போகும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியல அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. பாமகவினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. திமுக கூட்டணி தான் ஒரு முழுமையான வடிவம் பெற்ற கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட்டணியை வலுச்சேர்ப்பதற்கு சில கணக்குகளையும்
பாஜக செய்துட்டு இருக்கா? தமிழிசை அவர்களுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுடைய கணிப்பு என்ன? திமுகவுக்கு எதிராக இருக்கிற கூட்டணி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத விடவும் திமுக ரொம்ப பலமாக இருக்குது. ஓகே, திமுக இதுவரை எனக்கு தெரிந்து இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக பெரும் பலமாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் திமுகவுக்கான எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ திமுக களத்தில் இறங்குதுன்னு சொன்னால் திமுகவை எதிர்கொள்வதற்கான எந்த கட்சியும் இல்லை. அப்போது இப்போ தமிழிசை சொல்கிறது கூட இப்போ அதிமுக பாஜக நாங்கள் பலமாக இருக்கிறோம், நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு போதுமானதாக இல்லை. அது நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதனால் விஜய் வருவாரா அப்படின்னு அவங்க கூப்பிட்றதெல்லாம் என்னென்னா, இங்கே திமுக தனிப்பெரும்பான்மையாக ரொம்ப செல்வாக்காக இருக்குது மக்கள் மத்தியில்ங்கிற ஒரு அச்சம் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதை திரும்ப சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த திமுக கூட்டணிங்கிறது இப்போ உருவானதல்ல, அந்த கூட்டணி முடிவானது. இது எதுவும் முடிவாகலை. திமுக கூட்டணி 2019 முடிவாயிடுச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலே முடிவானது. சரியாக சொல்லணும்னா இன்றைக்கி திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் 2018 ஆகஸ்ட் 28 திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார். அவர் பொறுப்பேற்று எதிர்கொண்ட முதல் தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல். அன்னைக்கு எதிரானவர்கள் மட்டும் இல்லை, அன்னைக்கு நிறைய நடிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து களத்துக்கு வந்தாங்க. ஏன்னா வெற்றிடம் ஆயிடுச்சு தமிழ்நாடு. ஜெயலலிதாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, ஸ்டாலினுக்கு வந்து அவ்வளோவா திறமையெல்லாம் இல்லை, அடுத்தது நான் தான் சொல்லி பல்வேறு நடிகர்கள்லாம் புதுசாக நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து வந்தாங்க. என்னென்னா இவர் வந்து கட்சி எப்படி கொண்டு போவார், இவர் வந்து சாமர்த்தியமாக கொண்டு போக மாட்டாருங்கிற கண்ணோட்டம் பல பேர்கிட்ட இருந்தது. தோழமையானவற்றை கூட எப்படி இருந்ததுன்னா கலைஞர் அளவுக்கு இவர் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போவாரா அப்படிங்கிற கண்ணோட்டம்லாம் பல பேர்கிட்ட இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கூட்டணியை வடிவமைச்சது இருக்குல்ல, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. இப்போ ஆட்சியில் இல்லாத போது இவர் தலைமையேற்றதுக்கு பிற்பாடு எதிர்கொள்வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவர்கிட்ட நிற்கிது. இன்னொரு புறத்தில் எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிறதுக்காக ஏதாவது கூட்டணிகளை நம்ம சேர்த்துக்கணும், வரவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதோ அல்லது செல்வாக்கு பெற்ற கட்சிகளை சேர்த்துக்கணுங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட இல்லை. ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக அது அமைஞ்சு இல்லை, நேச்சுரல் அல்ல. அவர் ரொம்ப திட்டமிட்டு பொலிட்டிக்கலில் வந்து ரொம்ப அவர் என்ன ஐடியாலஜியில் இருக்கிறாரோ அந்த ஐடியாலஜி பிரகாரம் அதை வந்து 19 கட்டமைக்கிறாருங்கிறது அவரோட சிறப்பு. அவர் எப்படி வச்சாருன்னு சொன்னால், நாம் இப்போ தான் வரப்போகிறோம், 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, முதல் தேர்தலை எதிர்கொள்கிற தலைமையை வந்து ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெயிக்கணும் என்பதற்காக இந்த கொள்கை சாராத கூட்டணியை சேர்த்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற நோக்கம் அவர்கிட்ட இல்லை. சரியாக இவர் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டவங்க விசிகாவாகட்டும், மதிமுகவாகட்டும், சிபிஎம் ஆகட்டும், இவங்க எல்லாமே அதற்கு முந்தைய தேர்தலில் இவருக்கு எதிராக மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்க. மக்கள் நல கூட்டணியில் இவர்களுக்கு தலைவராக யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான் இருந்தார். அவர் தான் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாரு. ஆனால் இவர் சேர்க்கும் போது என்ன பண்ணாருன்னா விஜயகாந்த் வேணான்னு தள்ளி வச்சுட்டார். இந்த கூட்டணியிலேயே செல்வாக்கு பெற்றவர் விஜயகாந்த், அவர் கட்சி அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு கொள்கை ரீதியாக அவர் வேண்டான்னு தள்ளி வச்சுட்டு அவர்கிட்ட சீட்டு வாங்கி தோற்ற இந்த கட்சிகளை தான் கூட்டு சேர்த்துக்கிறார். என்பது எப்படி சேர்த்துக்கிறாருன்னா பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறாரு. அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையே அன்னைக்கு வந்து இந்தியாவிலே வந்து மோடியை பற்றி பல பேர் சொல்லும்போது மோடிக்கு இவர் ஒரு பட்டம் கொடுத்தார், சாடிஸ்ட்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கடுமையாக எதிர்கொண்டார். பார்த்தீங்களா, அந்த கூட்டமைப்பா அன்னைக்கு உருவாக்க கூட்டணிங்கிறது பாஜக எதிர்ப்பில் யார் பிரதானமாக இருக்கிறாங்கிறத சேர்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாமக செல்வாக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வேணான்னு சேர்த்த கூட்டணியை 2019 முடிவு பண்ணி அதற்கு பிற்பாடு தலைவராக வந்து அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கொண்ட போது 39 ஜெயிச்சிட்டாரு. அப்போ கட்சி இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒன்றும் தெரியாது, அவர் ஒன்றும் முடியாது, வெற்றிடம் ஆயிடுச்சு, நாங்கள் தான் சொல்ல பல பேர் புதுசாக வந்தவங்க நடிகர்கள். இப்போ ஒருத்தர் கூட பேசினார்ல ஆர்கே நகரில் என்ன தினகரன், இவங்கெல்லாம் கூட அடுத்த முதலமைச்சராக பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் அவரோட 19 வெற்றி என்பது இதுவரை இல்லாத ஒரு வியூகம் வச்சு அவர் ஜெயிச்சு கொடுத்தது பார்த்ததுக்கு பிற்பாடு நிறைய பேர் கட்சி கழிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச எந்த கட்சிகளுமே இன்னைக்கு இல்லை, வெற்றிடமாக இருக்குது, ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாதவங்க யாருமே இன்னைக்கு களத்திலே இல்லைங்கிறது ஒன்று. அதற்கு பிற்பாடு 19 வெற்றி பெற்றார். அவர் தலைவராக பொறுப்பேற்று 2018 ஆகஸ்ட் 28 தலைவராக வந்து 19 தேர்தல் முதல் வெற்றி. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் வெற்றி, அதுக்கப்புறம் உள்ளாட்சியில் வெற்றி, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் வெற்றி, இன்னொரு இடைத்தேர்தலில் வெற்றி, கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40ங்கிற வெற்றி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த வெற்றி என்பது அவர் பதவியேற்று இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு முறை கூட தோல்வி என்பதே அவர்கிட்ட இல்லை. அப்போ அதுக்கு முன்னால் 19 எந்த ஆட்சியும் இல்லை, அவர்கிட்ட எந்த பின்புலமும் இல்லை, ஆனால் ஜெயிச்சாரு. இன்னைக்கு திமுகவோட ஆட்சி இந்த 4 ஆண்டுகளில் எளிய மக்கள் செல்வாக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி இதுவரை தோல்வியில் இனி எப்போதும் தோல்வி 2036ன்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காருல, அவர் மிகைப்படுத்தி இப்படிலாம் சொல்ல.
யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த அச்சமூட்டுதார் 36 வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம்னு சொன்னோன்னா இவங்க இன்னும் பயங்கொள்கிறாங்க. அப்போ இவங்க கூட்டணி எதுவும் முடிவாகாது. காரணம் இன்னொன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாமக வெளியே இருக்கிறது, தேமுதிமுக ஏன் வெளியே இருக்கிறாங்கன்னா எப்படியாவது திமுகவுக்கு வந்துட முடியுமாங்கிற நோக்கம் அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா வெற்றி பெறது திமுக தான் ஜெயிக்க போகுது, இதில் போய் நம்ம ஏன் மாட்டிப்பானேங்கிறதுனால அவங்க 2 பேர் திமுகவுக்கு வருவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் கூட அண்ணா திமுக கூட்டணி இருக்கிற பாஜக கூட நாளைக்கு திமுக பக்க கூட்டணிக்கு வர்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா அண்ணா திமுக விட்டு வந்துருவாங்க. இதுதான் கள நிலவரம். அதனால ரூட் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லீட் பண்ணுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த கொள்கையினால தான் இந்த கூட்டணி வந்து பிணைந்து இவ்வளவு காலம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்ற அந்த ஆப்ஷன் இல்ல, அந்த ஆப்ஷன் நான் சொல்லல. பாஜக அவங்க தயாரா இருக்கிறாங்க. இப்போ பாஜக ஏன் இடி ரைட் பண்றாங்க? பாஜக ஏன் திமுக மீது அவதூறு கொடுக்குறாங்க? ஏன் பாஜக வந்து திமுக அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அடாவடி பண்றாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இவர் கூட்டணி அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. மோடி நல்லவர் அப்படின்னும் பரவாயில்ல, மோடி நல்லவர் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி வந்து மோடி பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், கூட்டணியில் அவசியம் இல்லை. மாறாக இவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவிலே யாரும் எதிர்க்காத அளவுக்கு மிக கடுமையாக பாஜக எதிர்க்கிற ஒரு தலைவராகவும் ஒரு முதல்வராகவும் இருக்கிறாருங்கிறது பாஜகவுக்கு இன்னும் அச்சமுட்டதா இருக்குது. சரி, ஓகே. ஜி.கே. நாகராஜ், வெற்றி வெற்றி வெற்றின்னு 2019 தடம் பதித்து கொண்டிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால அந்த கூட்டணிக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா கட்சிகள் ஒன்றிணைஞ்சு இருக்கிறாங்க. இன்னொன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற பெயர்ல தேர்தலை சந்திக்கிறாங்க. எந்த கூட்டணி கட்சிகளோடும் போய் ஒரு பேச்சுவார்த்தையோ இவ்வளோ இழுபறியோ எதுவுமே வந்து இந்த காலகட்டங்களில் இந்த 3 தேர்தல்களில் நம்ம வந்து பார்த்ததே இல்லை. ஆனால் பாஜகவில் தொடர்ந்து இழுபறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த கட்சிகளும் தீர்மானமாக வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அதிமுகவை கூட பல பேச்சுவார்த்தைகள் இழுபறிக்கு பின்னாடி தான் அந்த கூட்டணிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு என்கின்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து வைக்கப்படும் போது எப்படி திமுகவுக்கு இணையான ஒரு கூட்டணியை உங்களுடைய என்டிஏ கூட்டணியை வந்து கட்டமைக்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 2031 2026 2036 கூட திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசினார். அது குறித்து என்கிட்ட தலைப்பு கொடுக்கப்பட்டது. நான் அதை ஒட்டி பேசுவது முதல்ல நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போது நண்பர் சொன்னார், தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார். என்னுடைய கேள்வியெல்லாம் அந்த வெற்றி கொண்ட கொள்கையால் பெற்ற வெற்றியா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. எந்த கொள்கை நீங்கள் ஜெயித்து காமிச்சிட்டீங்க மக்கள்கிட்ட? நீங்கள் கச்சத்தீவுக்கு 1971 போட்ட தீர்மானம், அதே தீர்மானம் 2025 போடுறீங்க. சமூக நீதி குறித்து பேசின நீங்கள் இன்றைக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் தலித்கள் மீதான தாக்குதல் 40% அதிகமாக இருக்கிறது சென்ட்ரல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் சொல்லுது. இன்னும் கல்வராயன் மலைப்பகுதியில் பட்டியலின மக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், முதல்வரே நேரில் சென்று பாருங்கள் என்று உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. இன்னும் வேங்கவயல் பிரச்சனையில் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் எதிர்த்து நிற்கிறார், கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிற்கிறார்கள். இப்படி நிறைய பட்டியலிடலாம். இன்றைக்கும் அந்த பட்டியலின சமுதாயம் சாராய கடையில் சாய்ந்து கிடக்கிறது. உங்களுடைய சமூக நீதி நீங்கள் சொல்கிறது எந்த வகையில் நிறைவேற்றப்பட்டதுங்கிறதுக்கும் அதுக்கு பதில் இல்லை. 3225 பட்டியலின சமுதாயம் சாராய கடையில் சாய்ந்து பேச முடிச்சாங்க. நீங்க பேசலாம் கேட்டிருந்தேன், நீங்க புகழ்ந்ததெல்லாம் கேட்டிருந்தேன். இல்ல, ஒரு தனிப்பட்ட சமூகத்தை வந்து நீங்க ஜெனரலைஸ் பண்ணி பேச வேண்டாம். திமுக எந்த திமுக அரசு எந்த சமுதாயத்திற்காக இல்லைங்க, நான் ரெக்கார்டு தான் பேசுறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்வது வன்மையான கன்னடத்துக்குரியதுங்கிறேன். கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்ததுல பேசுங்க. நீங்க அதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா பட்டியலின சமூகமே சாராய கடையில் சாய்ந்து இருக்குது நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க எப்படி சொல்லலாம்? அத உங்க கட்சி நிலைப்பாடாது, இதான் உங்க யோகியதை, உங்க கட்சியோட யோகியதை. இது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை நீங்க சாராய கடை சாஞ்சி இருக்கிறது நீங்க பாத்தீங்களா? நீங்க கல்வராயன் மலையில பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து பட்டியலின சமூகம் மட்டும் தான் நாங்க குடிச்சிருக்கோம். 68 பேர் இறந்ததுல
பிரதர் நீங்க போய் பாருங்க. நீங்க நான் சமூக சொல்ல, நீதி அரசியல்ல உயர் திமுக நீதிமன்றம் செய்யலங்கிற மாதிரி கேட்கிறது. தலித் நான் மக்கள் ரெக்கார்டா செய்யலங்கிற பேசுறேன். மாதிரி அப்படியே கட்டி சுமக்குறீங்க. உயர் நீதிமன்றம் ஆனா சொல்றதை உங்க தான் மனசுல பேசிட்டு எவ்வளவு தலித் விரோதம் எவ்வளவு ஜாதி வரி நான் இருக்குங்கிறத காட்டுது பேசுறது உங்க உயர் பேச்சு. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பேசுறேன். உங்களுக்கு என்னங்க இத பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் கள்ளக்குறிச்சியில 68 பேர்ல 63 பேர் இதெல்லாம் ஏங்க பட்டியல் இந்த பட்டியலாம் சொல்லி அதுக்கப்புறம் விளக்கம்லாம் கொடுத்தாச்சு. பேச நல்லா இருக்கும். உங்க அடிப்படையில் ரெக்கார்டோட நீங்க தான் ஒரு பேசுறேன். தீவிரமான ஒரு இல்ல, தலித் ரெக்கார்டோட விரோத தான் கண்ணோட்டம் பேசுறேன். உள்ளவரா இருக்கிறீங்க நீங்க. பேச விடுங்க அதுக்கப்புறம் brother. திமுகவே இது நாகரிகம் இருக்கிறீங்க இல்லையல்ல. சம்பந்தம் இல்லாம. நீங்க பேச விடுறீங்களா நான் கிளம்பி போறதா? பேசுங்க பேசுங்க. வேற இல்ல நான் சம்பந்தம் இல்லாம சம்பந்தத்தோட தானே பேசிட்டு இருக்கேன். பேச விடுங்க. ஒன்று. இரண்டாவது இவங்களுடைய கொள்கைகள் நாங்க இதை நிறைவேற்றிட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு கொள்கை இல்லை. எந்த கொள்கை? இந்திய எதிர்ப்பு, அன்னைக்கும் இந்திய எதிர்ப்பு, இன்னைக்கும் இந்திய எதிர்ப்பு. அதே மாதிரி 25க்கு மேற்பட்ட மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல திட்டங்கள் நிறுத்தி வைப்பு, ஒரே கையெழுத்தில் நீட் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியது, அரசூழியருக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல, அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். உங்களை எதிர்க்கட்சியில் இது வந்து உங்க கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு தேர்தலை வெற்றிகரமாக சந்திச்சு அண்மையில் நடந்த தேர்தலில் கூட 47 விழுக்காடு வாக்குகளை செக்யூர் பண்ணி அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குது. மக்கள் கொடுத்த வேர்டிக்ட் வந்து அதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப அதற்கு எதிராக நீங்க வந்து இப்ப விஜய் அவர்கள் வந்தா கூட ஏத்துக்கலாம், கதவுகள் திறந்திருக்கிற மாதிரி தான் தமிழிசை அவர்கள் பேசுறாங்க. ஒரு கட்சியா சென்று அழைப்பதற்கான காரணம் என்ன? அந்த 47% எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்காகத்தானே அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க இந்த மக்களை குறிப்பா நீங்க 70 ஆண்டு காலத்துல 35 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது. ஒரு குடும்ப அரசியல், ஒரு குடும்பம் ஆட்சி செய்திருக்கிறது. உங்க குடும்பத்தில் மட்டும்தான் முதலமைச்சர் தொடர்ந்து வந்திருக்காங்க, அமைச்சர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. இந்த சமுதாய மக்களை நீங்கள் எப்படி வைத்திருந்தீர்கள்? சிறுபான்மை மக்களை இஸ்லாமிய மக்களை எப்படி பிரித்து வைத்திருந்தீர்கள்? மக்கள் தானே சார் ஓட்டு போட்டு ஆட்சி அமைக்க அனுப்புனாங்க. அதான் மேடம், எப்படி நீங்க வாங்குற 40% என்னங்கிற நான் சொல்றேன். 40% எப்படி வாங்குறீங்க? பணம், நாடாளுமன்ற தேர்தல்ல பட்டி அரசியல், பதிவான வாக்குகள் கடைசி ஒரு மணி நேரத்துல அதிகமா போச்சு. அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வான்டேஜ் இருக்க ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அப்படி எல்லாம் இல்லல்ல. மக்கள் கொடுக்கிற வேர்டிக்ட்ல தான ஜெயிச்சு வராங்க. அது இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. அது மாதிரி இல்ல எப்படிங்கறத பர்சன்டேஜ் போட்டே சொல்லியாச்சு. நீங்களே ஒரு திமுக மாதிரி பேசுறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் நான் எதிர்கேள்வி இங்க 40% வாக்கு எப்படி பெறப்பட்டது, 40% வாக்கு எப்படி பெறப்பட்டதுங்கிறது வரலாறு. நான் புதுசா சொல்லல. பணம், பாட்டில் பிரியாணி, பட்டி அரசியல், இப்படித்தான் நீங்க அரசியல் பண்றீங்க தமிழ்நாட்டுல. எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கிறது. இதுவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, பல கட்சிகள் பிரிந்திருந்தது. அந்த லாபம் இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள், இந்த தமிழ்நாட்டிற்கு நன்மைக்கு மக்களுக்கு எதிரானவர்கள், கௌரவர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள், பாண்டவர்கள் பிரிந்திருந்தார்கள். அதுதான் நிலைமை. ஆனால் இன்றைக்கு வந்து பாண்டவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலை வந்து விட்டது. விஜய் அவர்களுடைய படம், முக்கியமான படங்கள் வெளிவரும் போது அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கினது, அவரை வந்து ஒரு மதம் சார்ந்து அடையாளப்படுத்தினது பாஜக. அதற்கு எதிராக அவர் எதிர்வினை ஆற்றி அந்த படங்கள்லாம் ஓடினதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவருக்கு ஒரு படம் வர வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. இந்த சமயத்துல வந்து விஜய் சொல்லலையே, இன்னும் கொஞ்சம் கூட்டணி இறுதி விஜய் பண்ணலையே அப்படின்னு சொல்லி விஜயை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருந்தா அது எடுபடுமா? அது விஜய் முதல்ல விரும்புவாரா? பாருங்க, நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். தேச நலனில் அக்கறை இருந்தால், தேச நலனில் அக்கறை இருந்தால் நீங்கள் பாஜகவோடு இணைந்து செயலாற்றுங்கள். நாங்கள் வெற்றியை மட்டுமோ, அதிகாரத்தை மட்டுமோ, ஆட்சியை மட்டுமோ குறிக்கோளாக கொண்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை. 2 சீட்டில் ஆரம்பித்த பாஜக இன்னைக்கு 80 சீட்டில் 80% ஆஃப் இந்தியா வி ஆர் ரூலிங். 80% மேலே இந்தியாவை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கொள்கை நியாயமானது. இதை வந்து நாங்களே தேசிய கொடி ஏந்தி தமிழக முதலமைச்சர், தேசிய கொடி ஏந்தி இன்னைக்கு எங்களுடைய தமிழக முதலமைச்சர் தேச நலன் அக்கறை இருந்தா உங்க கொள்கையை பிடிச்சிருந்தா கூட்டணி அமைக்கலாம். நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. அப்ப விஜய்ங்கிற ஆப்ஷன் நீங்க நினைக்கவே கூடாது இல்ல? அதாங்க, மக்கள்கிட்ட அவர் வந்து சொல்லட்டும் எது நன்மை. இன்னைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரில் உங்களுடைய முதலமைச்சர், திமுகவுடைய முதலமைச்சர் கையில் தேசிய கொடி ஏந்தி போறார். இந்திய அரசு என்று சொல்ல தயங்குபவர், ஒன்றிய அரசு என்று கொச்சைப்படுத்துகின்ற இன்னைக்கு அவர் வந்து தேசிய கொடி ஏந்தி போற அளவுக்கு இன்னைக்கு நாங்க வி ப்ரூவ்ட் பாஜக இன்னைக்கு வந்து எவ்வளவு வலிமையாக இந்தியாவை கட்டமைத்திருக்கீங்க. ஹலோ, நீங்க வந்து
ஒன்றிய மத்திய அரசு என்பதற்கு பாருங்க, தான் ஒன்றிய அரசு நீங்க என்ன சொல்றாரு. நீங்க இந்திய சொல்றத அரசுன்னு திருப்பி சொல்லல. சொல்றேன். இந்தியா நாடுன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு இந்திய எந்த அளவுக்கு அரசுன்னா மரியாதை கொடுத்து பாகிஸ்தான் இந்தியா நாடு, இந்தியா நாடு. வார்த்தைக்கு இன்னைக்கு அதே நீங்க பாஜக பேசுறது அடிப்படையோட சார், அறிவு இல்லாம நாகராஜ் எல்லாத்தையும் வந்து- பேசுறாரு. சார், நான் ரெண்டு விஷயம் இல்ல, நான் சொல்லிடுறேன். அவர் அவதூறு பேசிக்கிட்டே இருக்காருமா. ஐயா அறிவாளியே, நீங்களே பேசுங்க. அப்புறம் எங்களே கூப்பிடுறீங்க. ஓட்டு போட்ட 40 பாயிண்ட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஸ்டாலின் நேரம் போல் கொடுக்குறேன். மட்டும் தான் வந்திருக்கீங்க நீங்க. அதேதான். கேளுங்க, எங்களையும் பேச நாகராஜ் கேளுங்க. அடுத்த பாயிண்ட் தாங்கிக்க வாங்க. முடியலையா உங்களால என்ன? ஜிபி பேச கேளுங்க சார். நீங்க ரொம்ப அறிவாளின்னு தெரியும். பேச விடுங்க எங்களை. மேலும் பேசி முடிச்சிடுறேன். விடுங்க, நான் இன்னும் கூட்டணி சொல்லுங்க. கணக்குக்கு இன்னைக்கு வாங்க. தேசிய இது கொடியை ஜென்ரலா நீங்க எல்லா போராடுறீங்கன்னா சமயங்களையும் பேசுறதுனா தேச இன்னைக்கு நலனுக்காக தானே தலைப்புக்கு வாங்க, கூட்டணி கணக்குக்கு வாங்க. ம். இப்ப இபிஎஸ் தான் வந்து நீங்க எப்படி என்டிஏ கூட்டணி கூட்டணி நாங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சோம்னு தான் சொல்றீங்கல்ல, தலைமை தாங்குவேன்னு நீங்க சொல்றாரு. ஜெயிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டு இருக்கறேன். சார், கூட்டணி கணக்குக்கு வாங்க. நீங்க கூட்டணி முதல் அமைச்சா தானே ஜெயிக்கிறது பத்தி எல்லாம் நம்ம பேச முடியும். இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒட்டுமொத்த அதான் சொல்றேங்க. அதிமுகவினுடைய தமிழ்நாட்டுல ஃபேக்ஷன்ஸ் பொறுத்த இணைக்க வரைக்கும் போறீங்களா? டிடிவி ஒன்னு சொல்றாரு, ஓபிஎஸ் ஒன்னு சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் ஒன்னு சொல்றாரு. இவங்களெல்லாம் நீங்க முதல்ல ஒன்றிணைக்கணும். எப்படி வந்து ஒரு கூட்டணியா மக்கள் ஓட்டு போடுவாங்க? இல்ல நான் பாருங்க, எனக்கு நீங்க கொடுத்த தலைப்பு, அழைக்கப்பட்ட தலைப்பு 2026 31 36 முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டு அது இருக்கேன். கீழ ரெண்டு இதெல்லாம் தலைப்பு இருக்கு, அதையும் காரணங்கள். படிச்சிருப்பீங்கன்னு இந்த தமிழ்நாட்டு நினைக்கிறேன். மக்களுக்காக எந்த கூட்டணியை நன்மையும் செய்யல, கட்டமைக்கவே திணறுகிறது எந்த நன்மையும் செய்யாத ஒரு அதிமுக கட்சி. பாஜக கூட்டணி அதுவும் தான் இருக்கு. அத பத்தி தான் பேசுறோம். பாருங்க, நீங்க முதல்ல தேர்தலுக்கு சொன்னதுக்கு பேசிட்டீங்க. எங்க அமித்ஷா தெளிவா இரண்டாவது சொல்லிட்டாரு. அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டணி இருக்கும், என்டிஏ கூட்டணியாக இருக்கும். பல கட்சிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட எங்களுடைய கூட்டணியில் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இணைவதாக இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதான் சொல்றோம், கூட்டணிங்கிறது கட்சிகள் மட்டும் முடிவெடுப்பது அல்ல. கூட்டணி என்பது மக்களும் முடிவெடுப்பது. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நடக்கின்ற கொள்ளைகள் இன்னைக்கு அரக்கோணத்தில் உங்களுடைய திமுக அந்த சார் பண்ண வேலைகளை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தினமும் நடக்கின்ற கொலைகள் எவ்வளவு கணக்கற்றவை, ஊழல்கள் எத்தனை கணக்கற்றவை, கனிம வள கொள்ளை, மனித வள கொள்ளை, அறிவு வள கொள்ளை, எத்தனை. அவர் நண்பர் சொன்னாரு, ரொம்ப அருமையான மெச்சூரிட்டியோட ஆட்சி செய்யறாரு. பாஜகவுடைய கணக்குகளும் இருக்கு. காப்பாற்றுவதற்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறாரு. அதையும் பேசுறதுனா பேசலாம். ஆனா இன்னைக்கு அது தலைப்பு இல்ல. மணிப்பூர்ல இருந்து ஹத்ராஸ்ல இருந்து தொடர்ந்து எத்தனையோ விஷயங்கள் கண்டும் காணாமல் பாஜக தேர்தல் நடைமுறைகள்னு எத்தனையோ இருக்கு. அது இன்னைக்கு தலைப்பு இல்ல. தேங்க்யூ. நீங்க வந்து கூட்டணி சம்பந்தமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இது சம்பந்தமா நான் திரு ஷாம் அவர்களுடைய பார்வை வாங்கணும்னு நினைக்கிறேன். ஷாம், நீங்க இதை எப்படி கணக்கிடுறீங்க? எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது, ஒரு ஒத்திசைவோட இருக்குது என்று திருமாவளவன் அவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் அடுத்தடுத்த தேர்தல்களையும் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் சொன்னது போல பாஜக வந்து மக்கள் மத்தியில் நாங்க இந்த போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறோம், அதனால எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாரு. ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முதல்ல ஒரு ஒத்திசைவோட இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுல விஜய் வேற வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி எப்போதுமே அரித்மெட்டிக் மட்டும் அல்ல, கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி தேவை. கெமிஸ்ட்ரினா கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒத்துசைவு. நீங்க சொன்ன சரியான வார்த்தை வந்து அதுதான். கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒத்திசைவு எப்போது ஏற்படும் என்றால், தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது அது இயல்பாக ஏற்படும். போராட்டங்கள்லாம் ஒன்றா காரணம் இருப்பாங்க, ஒத்த கொள்கை இல்லை, போராட்டங்களில் ஒன்றாக இருக்கும். இது வந்து ஒரு கூட்டணிக்கான அடிப்படை தேவை. அப்படியான கூட்டணி இன்றைய தேதிக்கு கூட்டணி மட்டும்தான் என்பது எனது கருத்து. என்ன காரணம் என்றால், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மாதங்களுக்கு முன்னால் தான் அது அறிவிக்கப்பட்டது. அது வரைக்கும் 2 தரப்புல ஒருவர் எரியும் பொழுது தான் இருந்தார். இன்னும் என்ன கட்சியில் வரப்போகுது என்பது தெரியாது. எப்போது விஜய் அவர்கள் வர வேண்டும் விரும்புகிறார்களோ அப்போதே வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போதுமான வலிமை இல்லை என்பதை தானே மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார்கள். ஓகே, இப்போ விஜய் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கணும்னு பாஜக நினைக்குதா? தமிழிசை அவர்கள் சொல்றது என்ன? அப்படி விஜய் கூட்டணிக்கு வர்றாரு அப்படின்னா அதிமுக அதை எப்படி பார்க்கும்? அதிமுக வந்து கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அப்படின்றாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு பங்கீட்டு ஆட்சி முறைக்கு வந்து அவரு ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அது அலைன் ஆகும்? உங்க கருத்து சரியான கருத்து. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்கிறார் என்றால், அவரது கட்சி தனி மெஜாரிட்டி வந்தாலும் பிற கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம். இதுதான் அவர் தொடர்ந்து சொல்லி வருகிற விஷயம்.
அதிமுக அதுக்கு எந்த காலத்திலும் தயாராக இருக்காது. அப்படி என்றால் அது கூட்டணி உருவாவது என்பது மிக மிக கடினம். எனக்கு தெரிந்த சினிமா நட்சத்திரங்கள் ஒரு அரசியல் கட்சி துவங்கினால் எல்லா தொகுதிகளிலும் தாங்களே நிற்க வேண்டும் அல்லது தங்களுக்கான வலிமை மெய்ப்பிக்கப்பட வேண்டும் இப்படித்தான் நினைப்பார்கள். நீ விஜயகாந்திலிருந்து எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினார் தமிழக முன்னேற்ற முன்னணி. அந்த கட்சியும் அதே மாதிரி தான் நடித்தது. இது சினிமா ஸ்டார் அவர்கள் கொஞ்சம் பேம்பர்டு லாட். அவங்க கிளவுட் 9ல தான் எப்போதுமே வாடுகிறார்கள். மிக இயல்பாக இப்படித்தான் நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது தொகுதி பங்கீடு என்பதெல்லாம் சாத்தியம் இல்லை. அரித்மெட்டிக்கலாக தமிழிசை என்ன நினைக்கிறார் என்றால் இந்த கணக்கு அந்த கணக்கு சேர்ந்தால் பெரிய கணக்காகும் என்பது அவர் எண்ணம். ஆனால் விஜய் அவர்கள் அதை இல்லை என்று சொல்லிவிட்டார். இன்னும் சொல்லப்படால் தமிழிசை அவர்களுக்கு பதில் யார் கொடுக்கிறார் என்றால் நிர்மல்குமார். அதாவது அமித்ஷா போன்றவர்கள் கருத்து சொன்னால்தான் விஜய் போன்றவர்கள் கருத்து சொல்வார்கள். அப்படியான ஒரு சூட்சும வேறு எனக்கெல்லாம் அதில் தெரிகிறது. பொதுவாக தலைவர்கள் கடைபிடிக்கிற விஷயம் தான். கலைஞர் அவர்கள் பதில் சொல்லும் போது சில கேள்விகளுக்கு கலைஞர் பதில் சொல்ல மாட்டார். ஏனென்றால் தலைமை சொல்கிற பதிலாக மாறிவிடும். அதே போல மு க ஸ்டாலின் அவர்கள் சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஏதாவது கட்சியில இருக்கிற மற்றவர்கள் தான் பதில் சொல்வார்கள். அப்படி நிர்மல்குமாரை வைத்து பதில் சொல்லும் போதே விஜய் அவர்களுக்கு இதில் ஆர்வம் இல்லை என்றுதான் தெரிகிறது. என்றாலும் ஏன் வலியை கூட்டினார் என்றால் அப்போதான் இந்த கணக்கு நேர்பட்டு வரும் என்பது அவர்கள் எண்ணம். ஆனால் அப்போதும் வராது என்பது எனது கருத்து. என்ன காரணம் என்றால் விஜய் எந்த ஓட்டு வங்கியை கட்டமைக்க முயற்சிக்கிறார்? திமுக அதிமுக 2 பேருக்கு எதிரான ஓட்டு வங்கி. அப்படி என்றால் அதிமுக கூட்டணிக்கு அவர் போனார் என்றால் அப்படி எப்படி அவரது ஓட்டு வங்கி உயரும்? ஓட்டு வங்கி வாய்ப்பே இல்லை, இருப்பதை இழந்து விடுவார். எனவே அவர் இந்த கணக்கு சரிபட்டு வரமாட்டார். இவர் இந்த கணக்குக்கு வரமாட்டார் என்று வடிவேல் படத்திலே வருவது போல. வாக்கு வங்கியை கணக்கிட்டு விஜய் உள்ள வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2 கட்சிகளுக்கும் போகாம விஜய்க்கு போயிருங்கிற ஒரு அச்சத்துல விஜயை சேர்த்திக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்களா? அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி, அதுல விஜய் சீமான் எல்லோரும் இருந்தாலும் சரியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. சிக்கல் என்னன்னா இவங்க 2 பேருமே திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்போது அதிமுகவோடு போகிறார்களோ அப்போது திமுக அதிமுக ஆகியோருக்கு எதிரான நிலைப்பாடு அவங்க பிறன்றுவாங்க. உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக முசி ஆனந்த் பாடுபடுவாரா? நிர்மல்குமார் பாடுபடுவாரா? நிர்மல்குமார் இப்பதான் அதிமுக இருந்து இங்க சேர்ந்தார். விஜய் முதல்வராக வேண்டும்னா அந்த கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் இருக்கும். ஆவாரோ ஆகலையோ அப்படிதான் சொல்ல வேண்டும். அதே சூழ்நிலையில் இது எப்படி சாத்தியம்? கனவு கூட்டணி சாத்தியமே இல்லை. ஆனாலும் ஏன் சொல்கிறார்கள் என்றால் அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏதோ நிறைய பேர் வர போறாங்க, இனிமேல் பலம் கூடும் என்று அதிமுக இருப்பவர்களுக்கு ஒரு வகையான ஒரு மன சஞ்சலமின்மை வரும்னு நினைக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில அதிமுக கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சஞ்சலம் இருக்கு. இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாதா என்ற குழப்பங்கள் இருக்கு. இல்ல விஜய் எல்லாம் வந்தா இது சரியா போயிடும் என்று சொல்வது அப்படித்தான் நான் இதை பொறுத்து. ஓகே திரு ஜெகதீஷ், அரித்மேட்டிக்கை விட கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம் ஒரு கூட்டணி அமைக்கிறதுல அப்படின்னு திரு ஷியாம் அவர்கள் சொல்றாங்க. அந்த கெமிஸ்ட்ரி விஜய் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கா அப்படிங்கிறது இட்ஸ் அன்டெஸ்டட். ஆனால் முன் நிகழ்வுகள்லாம் அது அப்படி இல்லை அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் அந்த பக்கம் இருந்து ஒரு விருப்பம் இருக்கு, விஜய் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும். இதற்கான காரணமா நீங்க என்ன கருதுறீங்க? இப்போ 3வது அணியா ஒரு பலம் வாய்ந்தவராக விஜய் இருந்துட்டா அந்த வாக்குகளை பிரிக்கும். திமுக வெர்சஸ் அதாவது மதச்சார்பற்ற கூட்டணி வெர்சஸ் என்டிஏ அப்படி மட்டும் இருந்தாதான் தேர்தல் களத்தில் என்டிஏவுக்கு சாதகமான சூழல் இருக்கும் அப்படின்னு கருதுறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஷியாமண்ணன் அவங்களோட கருத்துல இருந்தே துவங்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில இன்னும் எவ்வளவு பேர் உள்ளே வர முடியும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற இந்த அதிமுக பாஜகவால் அவர்களே திமுக கூட்டணி வீழ்த்த முடியுமான்னு வீழ்த்த முடியாது. அப்ப நம்ம அந்த கூட்டணியில பாமக சேர்க்கணும், தேமுதிக சேர்க்கணும், முடிஞ்சா தாவேக சேர்க்கணும், நாம் தமிழர் சேர்க்கணும், எல்லாரையும் சேர்த்தால்தான் நம்ம அந்த கூட்டணியை வீழ்த்த முடியுங்கிறது அதிமுக பாஜக 2 பேருமே நினைக்கிற ஒன்று. அதனால அதில் கொள்கை என்ன கோட்பாடுனா அதெல்லாம் தூக்கி போடு, நமக்கு தேர்தல் வெற்றி முக்கியம், அந்த வெற்றிக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில அவங்க அதை பார்க்குறாங்க. எல்லோரும் உள்ளே வர வேண்டும் அப்படி வந்தாதான் திமுக பலமான கூட்டணி வீழ்த்த முடியுங்கிறது அவருடைய பார்வை இருக்கிறது. ஆனால் சிக்கல் என்னன்னா கட்சி துவங்கிய பிப்ரவரி 2, 2024 இருந்து இன்று வரை தன்னுடைய கொள்கை எதிரியாக தாவேக்க பாஜக சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க ஆன்டி-சிஏஏல ஆரம்பிச்சு நீங்க இன்னைக்கு வரைக்குமே ஒரு கொள்கை எதிரியாக எல்லா கொள்கையும் முரண்களோட ஒரு பயணிக்கின்ற கட்சி பாஜக அப்படிங்கிறத
இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் கடைசியாக பேசும்பொழுது மோடி அவர்களையும் சொல்லலாம் பேசணும். முதல்ல அந்த விமர்சனம் வருது, பேர் சொல்லி பேச மாட்டேங்கிறாரு. பாஜகவை கொள்கை எதிரின்னு நீங்க மதவாத கட்சின்னு சொல்றீங்க, நீங்க வந்து பாசிச கட்சின்னு சொல்றீங்க, ஆனா பாஜகங்கிற பேரை பயன்படுத்த மாட்டேன்னு விமர்சனம்லாம் இருந்தது. அதையும் முறியடிச்சு ஆமா எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற ஒரு கோட்டில் பயணிச்சிட்டார். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தமிழிசை அவர்கள் சொல்லும் பொழுது இது கட்சி தலைவரான விஜய் சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி எங்கிருந்து எழுது அப்படின்னா, நீங்க வந்து அதிமுகவும் தாவேகவும் கூட்டணி 2 பேரும் வந்து சீட் ஷேர் பண்ண போறாங்க, தாவேக்கு 80 சீட் கொடுக்க போறாங்கன்னு பேப்பர்ல பக்கத்தில் செய்தி வந்த உடனே அன்று சாயந்தரமே வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அறிக்கையில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இல்ல அந்த மாதிரி கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படி சொல்லி தெளிவான அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனா அதே மாதிரி பாஜக என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் இல்ல தாவேக இருக்கும்னு இந்த ஒரு பிம்பம் உருவாகும் பொழுதும் இது தொடர்ச்சியாக சில பேர் பேசும் பொழுதும் அதை மறுத்து இன்று வரைக்கும் கட்சி தலைமையிலிருந்து இந்த அறிக்கை வரல அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க கேட்க சொல்லலாம், நிர்மல்குமார் சொல்லிட்டாரு, இல்ல அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு, இல்ல சொல்றாங்க, உண்மைதான் சொல்றாங்க, விவாதங்கள்ல சொல்லலாம், இல்ல தனிப்பட்ட பேட்டிகள்ல சொல்லலாம். ஆனால் நீங்க அவங்க சொல்றதை விட கட்சி தலைமையில இருந்து அது வரும்பொழுதுதான் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகும். மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா அது விஜய் அவர்கள் சொல்லும் பொழுதுதான் இல்லங்க கொள்கை எதிர்ப்பு சொல்லியாச்சு. இல்ல அது வந்து இப்போ என்னுடைய பார்வையில் கொள்கை எதிரின்னு சொல் இல்ல அதாங்க என்னுடைய பார்வையில் கொள்கை எதிரி என்று சொல்லும் பொழுது அந்த கொள்கை எதிரோட நிச்சயமாக கொள்கை எதிரான அர்த்தம் என்ன? எந்த தேர்தலும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது, என்னைக்குமே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, நாங்க எந்த தேர்தலும் உங்களுக்கு கூட்டணி வைக்க மாட்டோம்ங்கிறதுக்கு தான் அர்த்தம் தான் கொள்கை எதிரான நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறேன். அதனால அது வந்து அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் அந்த கட்சி தலைமையிலிருந்து அது கட்சியோட தலைவரோட கட்சி பொதுச் செயலாளர் 2 பேர் இருந்தாலும் 2 பேர் யார் கொடுத்தாலும் அது வந்து ஒரு க்ளோஸ்க்கு வந்து நினைக்கிறேன். இன்னொன்று இப்போ நீங்க சொல்லும் போது நிர்மல்குமார் சொல்றாரு, அவங்க சொல்லும் போது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்றாங்க. நீங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பாஜக அதிமுக நீங்க ஒண்ணுதான், 2 பேரும் ஒரு கூட்டணியில போயிட்டாங்க, அவங்க கூட்டணியில சீட் ஷேரிங் பேசுறாங்க, நம்ம சேர்ந்தே பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், நம்ம சேர்ந்தே போராட்டங்கள்லாம் பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. சீட்ஸ் வந்து எத்தனை சீட் ஷேரிங் டாக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதற்கு பிறகும் நான் அதிமுகவை சொல்லாமல் நாங்கள் பாஜகவை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பேன் தாவேக சொன்னுச்சுன்னா அதில் தேவையற்ற ஒரு குழப்பம் வரும், தேவையற்ற ஒரு கேள்வியும் வரும். அதை அவர்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இன்னொன்று தமிழிசை அவர்கள் சொல்றதுல 2 விஷயம் புரிஞ்சுக்கிறேன். ஒன்னு, நீங்க உள்ள வர்றீங்கன்னா உங்களுக்கான சீட்ஸ் அதிகமா இருக்கும், எங்களுக்கான சீட்ஸ் பாஜக சீட்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க வரலன்னு எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்கன்னா நாங்க சீட் ஷேரிங் அதிகமா கேட்போம். நாங்க வந்து போன வாட்டி 20 கேட்டோம், அந்த வாட்டி 40 கேட்போம். ஏன்னா எங்க நமக்கு 2 பார்ட்னர் தாங்க இருக்காங்க, வந்தா அடுத்து பாமக தானே வரணும், பாமக நாங்க தாங்க போன என்டிஏல இருந்து சீட்ஸ் கொடுத்தோம், நாங்க பெரிய பிளேயர் அவங்க சின்ன பிளேயர் அப்படின்னு ஒரு போக்குக்கும் போடலாம். அதனால தமிழிசை அதை 2 தொடர்ச்சியா அதை சொல்றதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க சீட் ஷேரிங் ஓபன் பண்ணிடுவோம், எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுப்போம், அந்த ஒரு சூட்சமும் முதல்ல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவரால் இப்படிதான். ஆனா தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக இதற்கு அறிக்கை இந்த நேரத்திற்கெல்லாம் கொடுத்திருக்க வேண்டும். இன்னும் கொடுக்காமல் அந்த ஓப்பனா விட்டுறதுங்கிறது தேவையற்ற இந்த ஒரு கருத்துக்களை அது வந்து விதிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு பாக்குறேன். இல்ல இப்போ நீங்க இந்த பாயிண்ட் சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி எழுது. நீங்க வந்து சொல்றீங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா இன்னும் சொல்லாது ஏன் அப்படிங்கிறப்ப திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார், 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போன்னு இப்ப சொல்லியிருக்கிறாங்க, அது எவ்வளவு நாளைக்கு தொடரும்னு தெரியல அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா? அப்படின்னா அதுலயும் 2 கான்ட்ரடிக்டரி வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சிக்கு தலைமை அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறவர், ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற கொள்கையில விஜய் இருக்கிறவர். எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணி அமைவாதானே இருக்குது. அந்த மாதிரியான கருத்து தாவேக்கள் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இல்ல இந்த கூட்டணி நிச்சயம் பாஜகவும் தாத்திக்கும் சேர்ந்து பயணிக்க மாட்டாங்க, ஒரு டிசம்பர்ல அது உடஞ்சிரும், நவம்பர்ல உடஞ்சிரும்னு யாராவது சொல்லலாம், இல்ல தாவேக்கவும் அதை ஆமா அப்படிதான் போக போகுது அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப அவர்கள் சொல்லும் பொழுது சொல்றாரு அதிமுக பாஜக, அவர் பொதுவாகவே வந்து பாஜகவுடன் யாரும் போகக்கூடாது, தமிழ்நாட்டு கட்சிகள் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற பார்வை வைத்திருக்கிறார் திருமாவளவன். ஆனா இவங்க வந்து அதே மாதிரியான ஒரு பார்வையில் இருக்கலாம். ஆனா அதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த சிக்கல் இருக்கிறது. ஏன்னா மாநாட்டில் அறிவித்தது மிக தெளிவாக எங்களுடைய தலைமையில் கூட்டணி தான் விஜய் அறிவித்தார். நாங்க வந்து சிங்கிளாவே ஜெயிச்சிருவோம், சிங்கிள் மெஜாரிட்டி வருவோம், ஒவ்வொரு வீட்லயும் எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதை தாண்டி எங்களை நோக்கி வருபவர்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம், அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தை எங்களை நோக்கி வரலாம் இல்லையா அப்படி சொல்லி கேட்டார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதிமுகவுடன் ஒருவேளை பயணித்தால் 2 பிரச்சனை. ஒன்னு, அதிமுக பயணிக்கும் பொழுது யார் இந்த கூட்டணி தலைமை தாங்குவது அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ வந்து நம்ம பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லிட்டு சபார்டினேட்டா போக போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும்.
இன்னொன்று, ஊழல் குறித்த உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிற தொடர்ச்சியாக அந்த கேள்வி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க வந்து திமுக ஊழலை பேசுறீங்க, திமுக ஒரு ஊழல் கட்சின்னு எல்லா இடங்களையும் நீங்க சுட்டிக்காட்டி பேசுறீங்க. ஆனால் அதிமுக என்று வந்தால் ஏன் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கும் தமிழக வெற்றி கழகம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். நீங்க சபார்டினேட்டா வந்துருச்சுனாலும் சரி, பிரைமரியா வந்துச்சுனாலும் சரி, ஊழல் குறித்த உங்கள் பார்வை என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான நீங்க யாரோட கூட்டணி போனாலுங்க ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கின்றது. அந்த கேள்விகளுக்காக நான் வந்து அவங்களை விமர்சனமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தவறுன்னு பார்க்கிறேன். விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் பாமக வந்து எந்த கூட்டணியோட சேரும் அப்படிங்கிறதுல இன்னும் தெளிவான ஒரு முடிவு எட்டப்படலை. தேமுதிகவுடைய நிலைப்பாடு இன்னும் அறிவிக்கப்படலை. ராஜ்யசபா சீட்டு விவகாரம் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப பாமகல அவங்க 2 பேருக்கும், ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்கள் தனித்து நிக்கணும் அப்படிங்கிறத முடிவா வச்சிருக்கிறாரு. அன்புமணி அவர்கள் கூட்டணியில போகணும் அப்படின்றாரு. கூட்டணினா என்டிஏ தான், அதிமுக ஆர் பாஜக. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஷன் விஜய்க்கு ஒரு ஆப்ஷனா இருக்குமா? இல்லைங்க, நீங்க சொன்னதுல ராமதாஸ் அவர்கள் அந்த பேட்டி கொடுக்கும்போது படுத்துக்கிட்டே எப்படி 50 சீட்டு ஜெயிக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது கடைசியா 50 சீட் வரைக்கும் ஜெயிக்கணும்னு சொல்றாரு. ஆனால் கூட்டணி தான் சொல்லி சொன்னார். தனிச்செல்லாம் அவர் போற மாதிரி இல்ல. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். எந்த கூட்டணிங்கிறத கேள்வி இருக்கிறது. அதுல வந்து இன்னைக்கு அவர்கள் திமுக கூட்டணி அங்கம் வைக்க முடியுமா? முடியாது. திருமாவளவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். பாஜகவும் பாமகவும் இருக்கின்ற கூட்டணிகள் நான் என்றுமே போக மாட்டேன் என்ற பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு தான் பிரையாரிட்டி கொடுப்பாரே தவிர நீங்க அதுல பாமக அகாமடேட் பண்ணலாம்னு அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். இன்னொன்று, பாமக இல்லாத போதுதான் இவர்கள் வந்து பெருவார் 2019 வந்து பெருவாரியான வெற்றியை வட மாவட்டங்களில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க வன்னியர் வாக்கள் என்பது ஒரு இடத்துல நீங்க வந்து பாமக மட்டும் கன்சாலிடேட் இருக்கா? இல்லை, அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, நீங்க வந்து திமுக இருக்கு அப்படிங்கிறதுனால அவர்கள் உண்டு. அப்ப அவருக்கான ஆப்ஷன் கேட்டீங்கன்னா எகைன் சரி ஓகே தாவேக்கோட போலாமா, இல்ல தாவேக்க நாம் தமிழர் பாமக 3 போலாமான்னா திரும்ப அதே கேள்விதான். யார் முதலமைச்சர் வேட்பாளர்? முன்னாடி 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியின் பொழுதே நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னார் அன்புமணி ராமதாஸா, இல்லை வந்தா தம்பி என்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்ன சீமான் அவர்களா, இல்ல யார் வந்தாலும் எனக்கு சபார்டினேட்டா வாங்கன்னு சொல்ற விஜய் அவர்களா? இந்த 3 பேரில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? அதில் காம்ப்ரமைஸ் பண்ண அகைன் ஷீட் ஷேரிங்ல எப்படி போவாங்க, 234 எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்கு. அதனால அதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா? இன்னொன்று, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் அவர்களை விமர்சிக்கிறார். ராமதாஸ் அவர்கள் விமர்சிக்கல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார், நடிகரை வந்தா அவர் பின்னாடியே போகாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வடமாவட்ட விக்கிரவாண்டியில தான் தாவேக்கோடைய கூட்டம் நடந்ததுன்னு தெரியும். அதுல வந்து அதிகபட்சமாக திரட்சியாக வன்னிய சமூக மக்கள் வந்தாங்கன்னு தெரியும். விஜயகாந்த் அவர்களுக்கு வன்னியர் மக்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சாங்க தெரியும். அதனால அவருக்கு வந்து இவரை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது விஜய் அவர்களை வந்து நான் பிரைமரியா எதிர சபார்டினேட்டா போவேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வருவாரா? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. அதெல்லாம் நம்ம போக போக தான் இந்த அரசியல் கடத்தில் பார்க்க வேண்டும். ஓகே, திரு எழிலரசன், உங்களுடைய திமுக கூட்டணி வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்குது. ஒரு இதுவரைக்கும் முழுமையாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக எல்லா தேர்தல்கள்லையும் வெற்றிகரமாக சந்திச்சு வந்திருக்கு 2019 அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளும் மறுபடியும் இணைந்து கொள்ளலாம், இணையருக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சில கட்சிகள் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதனால வாக்குகளை, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு அறுவடை செய்வதற்கான ஏற்பாடுகளை என்டிஏ கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப திமுகவினுடைய வியூகங்கள் என்னவா இருக்கும்? இல்லை ஆல்ரெடி சரியான வியூகம் வகுக்கப்பட்டு சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்னது மிக சரியானது. ஆல்ரெடி வி ஆர் இன் ரேஸ். நாங்கள் வந்து மிக சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். இந்த ரோட் மேப் ஃபார் நாட் ஒன்லி 26 அதையும் தாண்டி அப்படின்னு ஏன் சொன்னார்னா, 2021 தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்று எல்லாத்தையும் வகுக்கும் பொழுதே எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் அன்னைக்கு சொன்னார், பல திட்டங்கள் 10 ஆண்டு காலத்திற்கான திட்டங்கள், இது 10 ஆண்டு காலத்திற்கான வருகிற பொழுது தான் இந்த ஆட்சியினுடைய முழுமை பெற்ற வெற்றிகளை அடைய முடியும், தெரியும் என்பதெல்லாம் ரோட் மேப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 5 ஆண்டுக்கு எனக்கு ஆட்சி கொடுங்க, இந்த 5 ஆண்டுக்கானது மட்டும்னு எங்கேயும் சொல்லிட்டு வரல. இதை அவர் அதை மிக தெளிவாக வெட்ட வெளிச்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாக 10 ஆண்டு காலத்திற்கான திட்டங்கள் என்று வகுத்து தான் சொன்னார். அதை நோக்கிய பயணம் என்பது உறுதியான பயணமாக, மிக தெளிவான பயணமாக போய்கொண்டு இருக்குது.
அதைத்தான் திரு மதிமாறன் பேசும்போது சொன்னார், எங்களுக்கு வந்து எதிரணி எந்த அளவுக்கு இருக்குது, அதோட பலவீனமா, அதை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்படலை. திமுக ஆட்சியினுடைய செயல் திட்டங்கள், மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் இந்த ஆட்சி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இதுதான் எங்களுடைய கான்ஃபிடென்ஸோடைய லெவல்னு சொன்னோம். இதை தாண்டி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், எலெக்ஷனுடைய ஒரு விஷன் வாங்க 4 விஷன் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த அமைகிற அந்த சூழல்களை எல்லாம் கணக்கில் எடுப்பாங்க. அது எல்லா அரசியல் கட்சிகளும் பார்க்குற வகையில் பார்க்குற பொழுது அதாவது 2026க்கு நாங்கள் பார்த்தது, முதல்ல எங்களோட தலைவர் வைத்த இலக்கு வந்து வெல்வோம் 200ன்னார். அதாவது ஒரு 200 வந்து கன்ஃபார்ம்டு நம்ம அடிக்கணும் இந்த அலைன்ஸ் அப்படின்றது தான் சொன்னது. ஆனால் தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய போக்குகள், அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிற விஷயங்கள், இதையெல்லாம் பார்க்குற பொழுது அதாவது எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுடைய வீக்னஸ் இஸ் கோயிங் ஆன், இன்னும் கூட அது அதிகரித்து கொண்டே போகிறது. எனவே இந்த தேர்தல் மட்டுமல்ல, இனி வருகிற காலங்களிலும் அடுத்த தேர்தல்னு ஒன்று வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் திமுக கூட்டணி தான் வெல்லும் பொழுது மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரே அரசியல் கட்சியாக, பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக, கொள்கை ரீதியான அரசியல் கட்சியாக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்கிற அரசியல் கட்சியாக திமுக இருக்கிறது. அதற்கு பலமாக அந்த கொள்கைக்கு வலு சேர்க்கிற வகையில் அலைன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அவருடைய பாதையை. 2026 அல்ல 31லும் திமுக அலைன்ஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை தான் அவர் சொன்னாங்க. ஆனால் இப்போ இங்கே பேசுகிற பொழுது திரு நாகராஜ் அவர்கள் கொஞ்சம் கூட நாகரிகமற்ற முறையில், நாகரிகன்றதை விட அவங்கக்கிட்ட நாகரிகம் நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல, ஆனால் அரசியல் தன்மையற்று பேசுகிற விதங்கள்வாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவர் அதிகமாக பதிவு பண்ணிகிட்டே வந்தார். அது பார்த்திங்கன்னா முதல்லையே கண்டனத்துக்குரியதை போல் ஏதோ வந்து பட்டியலின சமூகத்தினர் எல்லாம் சாய்ந்து கிடக்கிறார் சாராயத்தோடு, இவர் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வந்த ஒரு மாதிரியும். அதாவது அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி இந்தியாவினுடைய டேட்டா எடுத்து பார்த்தா அதீதமான வந்து லிக்கர் சேல்ஸ் உள்ள மாநிலங்கள் வந்து பட்டியலில் 10வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. மிச்சம் எல்லாம் டாப் மோஸ்ட் மொத்தம் பாஜக ஆளுகிற மாநிலம். அப்போ இவங்களுடைய யோகிதை என்ன, இவங்களுக்கு என்ன அருகதையோடு இதை பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. ஒன்று, நீங்களே ஏற்கனவே சொன்னதை போல் இவங்க வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஏன்னா அத்தனை மாநிலங்களிலும் கலவரங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடியது. என்ன செயல் திட்டம், என்ன உங்களுடைய கொள்கை வென்றதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார் நாகராஜ் அவர்கள். அவர் போய் மோடியை போய் கேட்க சொல்லுங்கள், திமுக என்ன சொல்லிட நம்மளை அடித்தாங்கன்னு அவருக்கே தெரியும். உங்களுடைய பாசிசத்தை எதிர்த்து தான் நாங்கள் வென்றிருக்கோம், உங்களுடைய மொழி திணிப்பை எதிர்த்து வென்றிருக்கோம், உங்கள் மதவெறி அரசியலை எதிர்த்து வென்றிருக்கோம், உங்களுடைய அடித்தட்டு மக்களுக்கு விரோத அரசை எதிர்த்து தான் நாங்கள் வென்றிருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாததெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து திணிச்சிங்க பாருங்கள், அதை எதிர்த்து வென்று வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பாக்கி எல்லாவற்றையும் தரமாமல் எங்களை வந்துட்டு தனிமைப்படுத்துகிறதோ அல்லது எங்களுக்கு ஓரவஞ்சனையே நீங்கள் நடந்துக்கிறீங்க பாருங்கள், அதை எதிர்த்து தான் நாங்கள் வந்திருக்கோன்றதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, தேர்தல் வென்றதுன்னா எப்படி தெரியுமா, இவங்க வென்றது எப்படி தெரியுமான்னா, இவர் பாவம் அவர் மோடி வெற்றி பெற்றதை வச்சுட்டு அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அவர் பார்த்ததெல்லாம் அந்த அரசியல் தானே, அந்த அரசியலையே அவர் திரும்ப திரும்ப இங்கே சொல்ல வர்றாரு. அதல்ல, இது மக்களுடைய தீர்ப்பு வழங்குவதை வைத்துத்தான் ஆட்சி அமையப்பட்டிருக்கு. நீங்கள் மக்கள் தீர்ப்பளித்து ஆட்சி அமைத்த பொழுது இருந்ததை விட இந்த 4 ஆண்டு காலம் கழித்து மாண்புமிகு முதலமைச்சர் மீது கிடைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்களிடம் இருக்கக்கூடிய நெருக்கம் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதீத நம்பிக்கையோடு மக்கள், அதீத நம்பிக்கை என்று சொல்வதை விட அதிக நம்பிக்கையோடு என்பதை விட முழு நம்பிக்கையோடு மக்கள் முதலமைச்சரை அணுகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு சூழலை தமிழ்நாட்டு அரசு நடந்து கொண்டிருக்கு. இவங்க அதே போல் இவங்க பேசுகிற பொழுது சொன்னாங்க, பல அலையன்சஸ் பற்றி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்களே கேட்டீங்க, டிஎம்கே இஸ் இன்டாக்ட். அதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கான ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய வெறுப்பு. 2018 இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் ஆச்சு. 2018 தொடங்கப்பட்ட ஒரு அலையன்ஸு இன்றைக்கி 2025 வரையில் ஒரு பார்ட்டியும் குறையிலன்னு சொல்கிறத விட சில பார்ட்டி கூடுதலாக இருக்கீங்க. இந்த அலையன்ஸுக்கு தேடி வந்து இந்த அலையன்ஸோடு தான் ட்ராவல் ஆகணும்னு வந்திருக்காங்க. ஏன்னா கொள்கை ரீதியானது இதுதான், சிறுபான்மையின் மக்களுக்கு இதுதான் வந்து பாதுகாப்பாக இருக்குது, பட்டியலின மக்களுக்கு
பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்வியில் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கருடைய அயலக படிக்கக்கூடிய உயர் வகுப்பு படிக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக அதிக அளவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கிருந்து இப்போ செல்லக்கூடிய அளவுக்கு நான் முதல்வன் மூலமாகவே இன்றைக்கு வந்து ஐஏஎஸ்எஸில் ரொம்ப அதிகமான நம்ம இன்றைக்கி வந்து 57 பேரில் 50 பேர் நான் முதல்வனை படித்தேன்னு சொல்லக்கூடிய நிலைமை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இது பீப்புள் சென்ட்ரிக் கவர்மெண்ட். இது அரசை இது மக்களை தேடிய அரசாக மக்களுக்கான அரசாக நடத்தி கொண்டு இருக்குது. அவர் ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட சொன்னார். ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு ஏதோ நாங்கள்லாம் வந்து இது பண்ணி பெற்றிருக்க மாதிரி இவர் என்னவோ அப்படியே நாட்டு தேசத்தினுடைய பாதுகாவலர்கள் பாஜகவினர்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்று விஷயத்தை முதல்ல புரிஞ்சுங்க. இந்திய தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன்னு சொன்ன அந்த கூட்டம் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க வேண்டாம். இந்தியாவினுடைய விடுதலை விழாவை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்காரங்களாம் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி எங்களுக்கு தெரியும். தேசியத்தினுடைய தேசியம் சொல்றீங்களே, தேசியம்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு சொல்ல முடியுமான்னா தெரியாது. அந்த அளவுக்கு தான் உங்களோட அரசியல் இருந்திருக்கு. நீங்க தேச தந்தைன்றவரே பொண்ணுங்கிறது தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வழிகாட்டின்னு சொன்னவங்க. அதனால இனிமேல் அந்த மாதிரி ஒரு பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுகிற போக்கை முதல்ல பாஜகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் மூலமா நான் எச்சரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தவறாக ஒரு விஷயத்தை பேச உறுதி செய்யப்படாத நீங்க மட்டும் தேசிய கொடி மாட்டேன்னு சொன்னவங்க. சரி, ஓகே ஓகே, இல்ல அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க எனக்கு வாய்ப்பு தரணும். சொல்லுங்க. அதாவது மரியாதைக்குரிய எழிலரசன் அவர்கள் நிறைய பேசினாங்க, சிறுபான்மை குறித்து எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மரியாதைக்குரிய இனிக்கோ எரிதிராஜ் அவர் சொல்லியிருக்காங்க, குறைந்தபட்ச மரியாதை எதிர்பார்க்கிறோம்னு கேட்டிருக்காரு. உங்களோட கட்சியில உங்களுடைய திமுகல போட்டியிட்டு வெற்றி பெற்ற இனிக்கோ எரிதிராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க. 35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், என்ன செய்தீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கேள்வி. 18 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியை நீங்கள் தாங்கி பிடித்தீர்கள். நான் திரும்ப கேட்கறது ஒண்ணுதான், சமூக நீதி குறித்து பேசிய நீங்கள் அந்த மக்களுக்கு செய்தது என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பேசி முடிச்சிடறேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். எம்எல்ஏ சாதிவாரி 18 வருஷம் நீங்க திமுக தாங்கி கொடுத்தீங்க. அவருக்கு வெளியே இருக்காரு, நமக்கு பேசுறது டிலே ஆகுது. நான் பேசி முடிச்சிடுறேன். ஆமா, அதாவது 18 ஆண்டு காலம் நீங்க காங்கிரஸை தாங்கி பிடிச்சீங்க. மத்திய அரசு உங்க கண்ட்ரோல் இருந்தது. கட்சித்தீவை தீர்க்கக்கூடிய நிலையத்துல நீங்க இருந்தீங்க. நீங்க தான் மத்திய அரசு தாங்கி பிடிச்சீங்க. மத்திய அரசு இருந்தது. ஆனா இப்ப ஆட்சி அமைச்சு அடுத்த தேர்தல் சந்திக்க போறோம். இப்ப கூட்டணிக்கு பேசப்படுது. அதான் கொள்கைங்கறேன் மேடம். அபிநயா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கும் அத பேசப்படுது. அதான் சொல்ல வரேன். இல்ல நான் சொல்றேன் அபிநயா. நான் சொல்றேன். சரி, ஓகே. நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். மிஸ் எழிலரசன் நான் பேசி முடிச்சிடுறேன். நான் வந்து பட்டியலின மக்கள் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 68 பேர்ல 63 பேர் கள்ளச்சாராயம் திறந்திருக்காங்க. அதனால தான் சொல்றேன் நான். ஒன்று இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரே இடைஞ்சல் பண்ணாம இருங்க. ஒரே நிமிஷம். ரெண்டாவது, திமுக கூட்டணி குறித்து நீங்க பேசுறீங்க. மத சார்பற்ற கூட்டணி, சாதிய கட்சிகளை கூட வச்சிருக்கீங்க, மத கட்சிகளை கூட வச்சிருக்கீங்க. எங்க மத சார்பற்ற கட்சின்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுல எந்த நியாயம் இருக்கிறது? நாங்க இந்த கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்க மறுக்கல, மதம் இருக்கிறது, ஆம் சாதி இருக்கிறது, சாதிவாரி கணக்கு எடுக்கிறோம், எடுத்து அந்த மக்களை மேல கொண்டு வர போறோம். நம்பிக்கையோடு சொல்றோம். ஆனா நீங்க சாதி இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாதிய கட்சிகளை கூட வச்சுக்கிறதுனா அது அந்த ஒரு ஜாதி சார்ந்த ரெப்ரசன்டேஷன். அதுக்கு தான ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த முறை திமுகல எத்தனை இஸ்லாமியருக்கு மதச்சார்பற்ற ஒரு கட்சியா பாஜக? உங்களையே கேக்குறேன். ஐ வில் ஆஸ்க் யூ தி क्वेश्चन. உங்களை கேக்குறேன் அபிநயா, நான் உங்களை நீங்க குறுக்கிடுறதுனால கேக்குறேன். கடந்த முறை எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க திமுக? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேளுங்க. அவரை அவரு பாஜகல தான் இருக்காருங்கறத அவர்ட்ட சொல்லுங்க. இதுதான் அரசியல். இதுதான் அவர் பாஜக காரங்கறத அவர் ஞாபகப்படுத்துறாரு. பாஜகல இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல. எழிலரசனுக்கு பதில் சொல்லிடுங்க. நான் பதிலே சொல்ல. நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. நான் பேச முடிக்கல அபிநயா. நான் அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்ல. நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க நிறைய. இல்ல என்ன நடக்க போகுது? அவர் சுற்று. திமுக கூட்டணி பத்தி நான் பேசவே இல்ல. சூரா நான் சொல்லிறேன். எழிலரசன், ஏமா ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா
ரொம்ப சுருக்கமா திரு நாகராஜ், நான் பேசிட்டு வரேங்க, நான் பேசுகிறேன். திரு நாகராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக சில இது கொடுத்துட்டே இருக்காரு. பொதுவாக ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் கூட்டணி அமைக்கின்ற பொழுதே அந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்பது தான் மிக முக்கியம். ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாதனால்தான் கூட்டணி அமைக்கப்படுகிறது, முதல் கருத்து. இரண்டாவது, அது 2-3 அளவிற்கான ஒரு பெரிய அளவுக்கான பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் பல விஷயங்களை நீங்கள் நினைக்கின்றதை செய்து கொடுக்க முடியும். நீங்கள் கணக்குக்கு ஒரு ஒப்புக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் கச்சத்தீவை தார பார்த்துட்டாங்கன்னு சொன்னாங்களே காங்கிரஸ், நீங்கள் ஏன் இருந்தபோது எப்போ மீட்டெடுப்பதற்கு நீங்கள் வரல? இன்னைக்கு உங்கள் கையில் 10 வருஷம் 11 வருஷம் இருக்கே, தமிழர்களுடைய நலன் கருதி நீங்கள் ஏன் மீட்டெடுக்கலை? ஏன் இதை விட முக்கியம், நீங்கள் இன்றைக்கி சைனா பார்டரில் இப்போ இன்றைக்கி அருணாச்சல பிரதேசத்தில் சைனா பார்டரில் கணக்கு போட்டு ஊர் பேரை வச்சு இவ்வளோ சதுர கிலோமீட்டர்ஸு பலாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் அவங்க ஆக்கிரமித்து ஊர் பேர் வச்சுருக்காங்களே, இது வரைக்கும் ஏன் மீட்டெடுக்க முன் வரல? அது உங்கள் கடமை இல்லையா? கச்சத்தீவை நீங்க மீட்டெடுத்து கொடுக்கறதுல உங்க கடமை இருக்கிற, நீங்க ஆட்சி கொடுத்தா நாங்க மகிழ்ச்சி அடைவோம். இலங்கைக்கு இப்ப கூட போனாங்களே, ஒரே ஒரு வார்த்தை கச்சத்தீவை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னு டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை செய்ய வேண்டும் என்றது உங்களுடைய வேலை தான். நீங்க செஞ்சு கொடுத்த பிறகுதான் நாங்க இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறோம். நீங்க இடஒதுக்கீட்டை கூடாது என்று சொல்றதுனால தான் உங்களோட கூட்டணியை பற்றி நீங்க கேட்டீங்க. I got both of your points. கூட்டணி தொடர்பா தான் பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் கன்சாலிடேட் பண்ணுவோம். மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் திமுக அணி மட்டுமே கூட்டணிக்கான வடிவத்தில் உள்ளது, எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கவே முடியாத நிலையில் உள்ளன என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருப்பது சரியான விமர்சனம் என்று 80 விழுக்காட்டினரும், தவறான பார்வை என்று 20 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு தராசு ஷியாம், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் வெர்ஷன், பாலிடிக்ஸ் ஆஃப் விஷன்ங்க, ரெண்டா பிரியும். அப்படி பிரியும் போது அதுதான் இந்த கூட்டணி கணக்கு. சரியான விமர்சனம் ஏன் 80% பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாலிடிக்ஸ் ஆஃப் விஷனை அவங்க நம்புறாங்க. திமுக கூட்டணியில பாலிடிக்ஸ் ஆஃப் விஷன் இருக்கு. இவங்க இப்பதான் உருவாக்க முயற்சிக்கிறாங்க, இப்பதான் வெர்ஷனே கிரியேட் ஆகுது. எப்படி சொல்றாங்க ஓபன் என்ட்ரு சீசன் 2ல தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஓபன் என்ட்ரு தான் அது ஓடும், வேற வழியே இல்ல. சிம்பிள் ரீசன் என்னன்னா கூட்டணி உருவாகல. அப்போ இயல்பாக இந்த இடத்துல எது முன்னணியில இருக்குன்னா இன்னைக்கு இல்ல, அது கடந்த பல வருடங்களாக அது முன்னணியில இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட் நமக்கு எப்ப ரியலா தெரிய வரும்னா தேர்தல். அப்போ என்ன ரிசல்ட் வரும்னு நம்ம யூகிக்க முடியும். என்ன ரிசல்ட் வரும்னா, எப்போதுமே தமிழ்நாட்டை 1967 இருந்து தேசிய கட்சிகள் ஆள முடியாது. எங்க கல்லூரி காலகட்டத்து கனவு அதுதான். இன்றைய தேதி வரைக்கும் அதுதான் உண்மையான நனவு. ஓகே, திருமதி மாறன். எப்பவுமே பாதி உண்மையை சொல்லிட்டு மீதியை சொல்லாம அதை திமுக மேல போடுறதுங்கிறது தொடர்ந்து நடக்குது. குறிப்பா காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தாருன்னு சொல்கிறவங்க எல்லாரும் காமராஜர் புகழுக்காக அதை சொல்கிறதில்ல. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, திராவிட இயக்க ஆட்சி சீரழிச்சிருச்சுன்னு ஒரு பொய்யை திருப்பி சேர்த்துப்பாங்க. ஆனால் என்ன உண்மை, முழு உண்மை என்னென்னா, காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தாருங்கிறது 2வது பாதி தான் உண்மை. அது முதல் பாதி என்னென்னா, ராஜாஜி பள்ளிக்கூடத்தை மூடினார். யார் பள்ளி கொடுத்தார் 3 நாளுங்கிறது இவங்க சொல்றது இல்லை. திறந்தாருன்னு சொல்றது என்னன்னா, இது மாதிரி திரிக்கிற விஷயம். ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடத்தை காமராஜர் திறந்தாருங்கிறது சென்டென்ஸ். இதை பாதி கட் பண்ணி அதை திமுகவுக்கு எதிராக காமராஜரை மாத்துறது. சரியா சொன்னா, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெருந்தலைவர் காமராஜருக்கு பிற்பாடு கலைஞரும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி, இது குறிப்பா சொல்லணும், இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறதுங்கிறது ஒன்றிய அரசோட இணக்கமா இல்லாத. நம்ம கொடுக்க வேண்டிய பணம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி 10ஆம் வகுப்பில் 97% மேலும் 12ஆம் வகுப்பில் அதிக மார்க் எடுத்துகிட்டு போது ஒன்றிய அரசு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காத போது இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தலைமையில் கல்வி அமைச்சர்லாம் சேர்ந்து இவ்வளோ பேர் ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பாலியல் வன்முறை கொடுத்தே பேசுகிறார். அதிகமான பாலியல் வன்முறை தமிழ்நாட்டில் கைதாகிறது அவங்க கட்சி சேர்ந்தவங்க தான். போக்சோ சட்டத்தில் சிறுமிட்டு பாலியல் வன்முறை செஞ்சார், பாஜக கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தலித் மக்களை பற்றி குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு அவதூறு சொன்னது மாதிரி, ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் சாராயத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு அவதூறு சொல்கிறாரு. அப்போ மக்களை குறித்து இவங்க புரிதல் இருக்குது பார்த்தீங்க, பாஜகவோட புரிதல்,
மக்களை இழிவாக பார்ப்பது, ஜாதி ரீதியாக இழிவாக பார்ப்பது, மத ரீதியாக இழிவாக பார்க்கிற கண்ணோட்டத்தில் கட்சியில் இருந்துக்கிட்டு இவருக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. இன்னொன்று கச்சத்தீவை பற்றி சொல்கிறாரு, நீட்டை பற்றி சொல்கிறாரு, இதையெல்லாம் நீங்கள் தாங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. கச்சத்தீவை இன்னைக்கு நைட்டில் கையெழுத்து போட்டாருன்னா மோடி உடனே தமிழ்நாட்டுக்கு வந்துடும், இந்தியாவுக்குள்ளே சேர்ந்துடும். நீட்டுக்கு உடனே விலக்கு கொடுத்துடலாம். நீட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிற்பாடும் திமுக ஒன்றிய அரசுக்கு எதிர்கட்சியாக தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம், கச்சத்தீவுக்காக நீட்டுக்காகும். திரு ஜெகதீஸ்வரன், இறுதி பார்வை சுருக்குமா? இந்த என்டிஏ கூட்டணியில் பாமக, தேமுதிக எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிறது, இந்த ராஜ்யசபை சீட்டு அதிமுக யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு முதல்ல கொடுக்குறாங்க, யாருக்கு அடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு கிளாரிட்டியில் வரும்னு நினைக்கிறேன். ஜூலை மாதம் அது தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி தாவேக, நாம் தமிழர் ஏற்கனவே சொல்லிட்டார், தனிச்சு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தாவேக அதை வந்து உறுதியாக அதை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுப்பது தான் சிறப்பாக இருக்கும். அதுதான் பொதுமக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா நம்ம வந்து தனிச்சு தான் போகிறோம், இல்லை நமக்கு கீழே தான் மற்ற கட்சிகள்னு சொல்லிய பிறகு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தாவேக ஒரு சரியான அறிக்கை கொடுக்கணும் என்று நான் நினைக்கின்றேன். திரு நாகராஜ், திமுகவுடைய கூட்டணி உறுதியாக தொடருமா, இந்த கூட்டணி கட்டமைப்பு இன்டாக்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பதில் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. திருமாவளவன் அவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உறுதியாக ஒரு மாற்றத்தை நோக்கி காத்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. காங்கிரஸ் 2 நாளுக்கு முன்பு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஏன் நாம் தாவாக்காவோடு செல்லக்கூடாது என்ற கொஸ்டினை அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்கள்லாம் எழுப்பி இருக்கிறாங்க. திராவிட மாடல் என்பது தோல்வி அடைந்து விட்டது, வெறும் கொள்கை ஏமாற்று வேலை என்று மக்களுக்கும் தெரிந்து விட்டது. தனித்து நிற்க திறனற்ற திமுக கூட்டணியை வைத்து காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு எல்லா அரசியல் தாஜாக்களையும் செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சரியான பதிலை 2026 தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு கொடுப்பார்கள். திரு எழிலரசன், திமுகவினுடைய கூட்டணி மிக தெளிவாக உறுதியாக இருப்பதைத்தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை தருகிறது. தொடர்ந்து அவங்க அந்த ஒரு விதமான பதற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அதை யாரை சொல்லலாம்னு பார்த்தாங்க. இப்போ காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, விசிகாவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அளவிற்கு நான் தோணவில்லை. ஏன்னா அதனுடைய தலைவர்களே அதை மறுத்திருக்கிறாங்க. திமுகவினுடைய கூட்டணி என்பது மிக உறுதியாக இருக்கிறது. எதிரணியில் கூட்டணி என்பதே உறுதியாகாத நிலையில் இருக்கிறது. அந்த கூட்டணிகளை பற்றிய கவலைகளை எல்லாம் கடந்து திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் வெறும் அரசியல் கட்சிகள் அல்ல, கொள்கையாளர்கள், பகுத்தறிவாளர்கள், இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு திமுகவினுடைய தலைவரோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இப்போ யார் கூட சேருவாங்க, சேர மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வேணுமா, வி ஆர் ஹேவிங் ஸ்பேஸ் ஆர் நாட், எங்களுக்கு இன்னும் மற்றவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, எவ்வளோ கட்சிகள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறது திமுகவினுடைய தலைமையிடம் என்றாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, எதிரணியில் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இல்லை என்றாலும் சரி, இருக்கிறார்கள் என்றாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் இவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் சரி மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மக்களை பொறுத்தவரையில் அதையெல்லாம் சந்தர்ப்பவாதம். என்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்ன பேசினாங்க, என்ன சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி சேர்றாங்க, அவங்களுடைய கூட்டணி எவ்வளோ மோசமானது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய இயக்கங்களை பற்றியெல்லாம் நான் இப்ப பேச தயாராக இல்லை. என்னால் அதிமுகவுடைய பாஜகவுடைய கூட்டணிக்குள் அவர்கள் செல்கிறார்களோ செல்லவில்லையோ என்பதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. திமுகவினுடைய இலக்கு மிக தெளிவாக இருக்கிறது, வெற்றி உறுதி. இல்ல, விஜய் திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்க வச்சிருக்கிறாங்க. அவர் பாஜகவை எதிர்க்கலன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது உண்மைங்கிறது இன்னைக்கு தமிழிசை அவங்களோட பேட்டி அதை உறுதிப்படுத்தி. பொறுத்திருந்து பார்ப்போம். அரித்மெட்டிக்கா, கெமிஸ்ட்ரியா, கூட்டணி எப்படி அமைய போறதுங்கிறது தேர்தல் நகரும் போது தெரிய வரும். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.